மதுரை மாவட்டம் இலந்தைக்குளம் கிராமத்தில் கட்டப்பட்டுள்ள சிறு விளையாட்டு நவீன அரங்கம் நீச்சல் குளமாக மாறியிருப்பதை முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் பார்வையிட்டார். அலங்காநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முழுவதும் பெய்த மழையால் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டிய இலந்தைக்குளம் சிறிய விளையாட்டு அரங்கம் நீச்சல் குளமாக மாறியது. இதனை பார்வையிட்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், ஸ்டாலின் அரசு எதை செய்தாலும் மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் விளம்பரத்திற்காக அவசர கோலத்தில் அள்ளி தெளிப்பதே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டினார். இப்போ விளையாட்டு மைதானம் அமைக்கிற போது, நீர்நிலையில் அமைக்கிற போது இந்த நீர்வழித்தடத்தை அடைக்கிறோமே, இதற்கு மாற்று ஏற்பாடுகள் செய்திருக்க வேண்டும். அல்லது நீர் வழி செல்வதற்கு உரிய வழித்தடத்தை அவர்கள் செய்திருக்க வேண்டும். இது ரெண்டும் தவறிய காரணத்தினால இப்போ நீங்கள் பாருங்கள், இது நீச்சல் குளமாக இருக்குது. இதில் எப்படி இளைஞர்கள் விளையாடுறது? அப்போ எதுவுமே அவசர கோலத்தில் அள்ளி தெளிப்பதாகத்தான் இந்த அரசினுடைய அவலங்களை, ஆட்சியினுடைய அவலமாக இருக்கிறது. நாகை மாவட்டம் தலைஞாயிறு பேரூராட்சியில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த குடும்பத்தினர் முன்னாள் அமைச்சர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். பிரிஞ்சுமலை பகுதியைச் சேர்ந்த திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த 20 குடும்பத்தினர் அக்கட்சிகளிலிருந்து விலகி முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். அவர்களுக்கு கழக துண்டு அணிவித்தும் பெண்களுக்கு புடவைகள் வழங்கியும் முன்னாள் அமைச்சர் வரவேற்றார். இந்நிகழ்வில் தலைஞாயிறு பேரூர் கழக செயலாளர் பிச்சையன், தலைஞாயிறு மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் தங்க சௌரிராஜன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் மழை வெள்ளத்தால் சேதமடைந்த நெற்பயிர்களை முன்னாள் அமைச்சர் OS மணியன் நேரில் சென்று ஆய்வு செய்தார். வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தகட்டூர், வாய்மேடு, தென்னடார், செட்டியக்காடு, சாக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் முறையாக வடிகால் வாய்க்கால்களை தூர்வாராததாலும் ஆகாய தாமரைகள் அகற்றப்படாததாலும் மழைநீர் வடிய வழியின்றி நெற்பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனை அறிந்த அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விவசாயிகளை சந்தித்ததுடன் சேதமடைந்த நெற்பயிர்கள் குறித்து ஆய்வும் மேற்கொண்டார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.